எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்க வேணாம். ஆண்டவரை உயர்த்தணும், டான்ஸ் ஆடணும், எல்லாமே பண்ணணும். ஆண்டவர் இன்னைக்கு உனக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவர் இன்னைக்கு உனக்குள்ள கிரியை செய்யணும். எல்லா வாலிபர்கள் கண்களும் மூடப்படட்டும். எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து அப்பாவை ஸ்தோத்தரிங்க. வெறுமையான நாவுகள் இந்த இடத்துல நிற்கக்கூடாது. வெறுமையான வார்த்தைகள் இந்த இடத்துல கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நீ நிலைத்து நிற்கிற நேரம் தேவ பிரசன்னம் உன்னை மலைகளுக்கு நடுவாக. மோசே சொல்றார், என்னை கண்வடிப்புகளுக்கு மறைவாக்கி நீரப்பா, தீங்கு நாள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய கூடார மறைவில் என்னை வைத்து கொண்டு உம்முடைய கிருபையின் பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. ஆவியானவரே, கொஞ்ச நாள் வாய்களை திறந்து பேசுங்க. வர்ஷிப் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தம்பி தங்கச்சி, உன் ஆராதனை ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆராதனையாக இருக்கும். ஆராதனைன்னா பாடல் பாடுறதோ வார்த்தையை சொல்கிறதோ இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் நீ நடப்பதே அவருக்கு உள்ள உண்மையான ஆராதனை. நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்காக நீ எழும்பி நிற்பது தான் ஆராதனை. தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடப்பது தான் ஆராதனை. கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பார். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ வந்து இளைப்பாறுவாய். ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பலனாயிருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பலனாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஆண்டவர்களை துதிங்க. அப்பா, நீங்க நல்லவங்க அப்பா, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவர், எனக்காக சிலுவையில் அரை நிர்வாணத்தோடு எனக்காக அடிக்கப்பட்டீர். அந்த சிலுவையின் காட்சியை பார்த்து அல்லாதவர்களே இருக்க முடியாது. கோரமான சிலுவையின் காட்சி யாருக்காக தெரியுமா? என் மக பாவம் செய்தனால் அவர் நான் பட வேண்டிய யாக்கினையை அவர் தன்னுடைய கரத்தினால சுமந்து கொண்டார். நான் சுமந்து தீர்க்க வேண்டிய சிலுவையை, அந்த கோரத்தை அவர் எனக்காக சுமந்தார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. அநேகர் கண்ணீர் வடிக்கிறதை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அநேக வாலிபர்களுக்குள்ளாக இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்கு. பிற இடத்துல ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு சீக்கிரட்டான பாவங்கள் இருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறேன், நான் உன்னை மீட்டெடுக்க போதுமானவராய் இருக்கிறேன். உனக்குள்ள டிப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, உனக்குள்ள வெறுமை இருக்குல்ல, வெறுமையான பாத்திரத்தை நிரப்புவது தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னில் பிரவேசிக்கும் பொழுது, நான் உனக்குள் வரும் பொழுது சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவரை மறுதலித்த பேதுரு தேவ சமூகத்தை திரும்பி தேடி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேதுருவை கொண்டு செய்த காரியம் பலனாய் இருந்தது. பேதுருவை போல் ஆண்டவரை மறுதலித்திருப்பாயானால், பேதுருவை போல் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ தூரம் ஓடி இருப்பாயானால், திரும்ப வா கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப வா மகளே, என் கரத்தை விட்டு விலகாமல் இரு. நான் உன் தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அநேகர் இங்க பைபிள் கூட சரியா வாசிக்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் என் வேதத்தை தொட்டு சில நாட்கள் ஆகிறது என்று. ஆண்டவர் உன்னோட பேசணுமா? ஆண்டவர் உன் கூட நடக்கணுமா? ஆண்டவர் உன் கூட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணுமா? நீ செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வேதத்தை தியானி, அவரோடு நேரம் செலவிடு. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு குறை, ஸ்னாப்சாட்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம செய்யற காரியத்தை 10 பேர் பார்க்கணும், என் அப்டேட்டை பார்க்கணும்னு நினைக்கிற இருதயம், என் கர்த்தருக்குள்ளாக நான் அப்டேட்டா இருக்கணும், நான் செய்கிற காரியத்தை இயேசுவுக்கு முன்பதாக நான் அறிக்கை பண்றேனான்னு யோசித்து பார்த்தா, உலக மனுஷனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போற, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறேன்னு ஸ்னாப்சாட்ல 10 பேர்த்துக்கு நம்ம அனுப்புறோம். அதை ஒரு 10 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை பிறர் பார்த்து இது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அந்த சாட்சி இருக்கிறதா? யோசித்துப்பா. ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பு வேற. உலகத்துல நீ இருந்தாலும் உன்னை அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ யார்கிட்ட அப்டேட்டா இருக்க? உலகத்தோட அப்டேட்டா இருக்கியா? ஆண்டவரோட அப்டேட்டா இருக்கியா? அநேகர்
இந்த இன்டர்நெட் பிடியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் பிரசன்னத்தை கொடுப்பீராக. ஒரு விடுதலையின் பிரசன்னத்தை ஆவியானவர் கொடுப்பீராக. சில அடிக்ஷன்ஸை விட முடியலன்னு சொல்லி தவிக்கிற வாலிப மகனே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். என் கண்மணி பிள்ளையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தீங்கு உன்னை அணுகாது. நான் உன்னை கண்மலையின் வெடிப்பில் உன்னை மறைத்துக் கொள்ளுவேன். நான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை, நான் உன்னோடு கூட இருப்பதை நீ காண்பாய். நானே ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன். நானே ஒளியுமாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் உன்னுடைய இருதயத்தை ஆண்டோட்ட சொல்லி உன் குறைகளை அறிக்கையிடு. பாடல் பாடிங்க ஆராதிக்க வரல. there is a transformation. எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். ஏதோ வந்த பாட்டு பாடின மெசேஜை கேட்ட மார்க் போட்டேன்னு இல்லை தம்பி தங்கச்சி. நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு போறனா உனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். ஆவியானவர் என் வாழ்க்கையை மாத்தினாரு சொல்லுகிற அடையாளம் உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, அப்பா இந்த குறைகள் எல்லாம் என்கிட்ட இருக்கப்பா. இதுல எல்லாம் நான் பலவீனமா இருக்கு. ஒருத்தரை பார்த்து எனக்கு பொறாம வருது. ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு இச்சையா தோணுது. எனக்கு பெருமை சில நேரங்கள்ல வருது. பலவீனமான பாத்திரமாய் சில நேரத்துல நான் உடைந்து அழுகிறேன். என்னிடத்துல குறைகள் அநேகம் உண்டப்பா. குறைகள் அநேகம் உண்டு. அப்பா பார்த்து சொல்லு, அப்பா என் குறைகளை நிறைவாக்கும் ஆவியானவர். என்னுடைய அடிக்ஷன்ஸை மாத்துங்கப்பா. என் தப்பிதங்களை மாத்துங்கப்பா. உணர்வுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் இருதயம் உணர்வடைய வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். ஆண்டவர்கிட்ட என்னிடத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, எனக்கு கோபம் வருதா, இச்சை வருதா, அடிக்ஷன்ஸ் இருக்குதா, பாவம் என்ன மேற்கொள்ளுதா, பொறாம வருதா, ஆண்டவர்கிட்ட பேச. அப்பா இதெல்லாம் என்னிடத்துல இருக்கு. இந்த காரியம் எல்லாம் என்கிட்ட அருவருப்பா இருக்கு. நான் சாதாரண மனுஷன்ப்பா. நான் பலவீனமான பாத்திரம். என்னை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உம்மாலே ஆகும். நீர் மாத்திரம் தானப்பா. நீர் மாத்திரம் தான். வாயில திறந்து கேளு தம்பி. அப்பா என் இருதயத்தை மாற்றுங்க. வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமாய் மாறட்டும் அப்பா. உமக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், பாவத்துக்கு இழுத்துட்டு போற ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன அதுல இருந்து காப்பாத்துங்கப்பா. சில வாலிப பிள்ளைகள் உண்டு, என்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண முடியலப்பா. தெரியாமல செஞ்சுட்டானா இதனால கட் பண்ண முடியலன்னு கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் அதை கரை நீங்க நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உன் உண்மையான இருதயத்தின் அன்பை நான் புரிந்து கொண்டேன் மகன். உன் இருதயத்தின் அன்பை நான் புரிந்து கொண்டேன். நான் உன்னை வெறுமையான பாத்திரமா இருக்க விடுவதில்லை அப்பா. அடிக்ஷன்ஸ்ல இருந்து இந்த காலை பொழுதுல வாலிபர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். யாருக்கெல்லாம் சொல்ல முடியாத டிப்ரெஷன்ஸ் இந்த கால வேளையில இருக்கிறதோ, யார்ட்டெல்லாம் சொல்ல முடியாத அடிக்ஷன்ஸ் இந்த காலை பொழுதுல இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அதை நான் அதம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அதை நான் சுட்டெரிக்கிறேன். இந்த நேரம் ஒரு விடுதலையின் பிரசன்னம் இந்த வாலிப பிள்ளைகள் மீது வந்து தங்கி இருக்கட்டும். வாலிபர் பிள்ளைகள் மீது இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் வாலிபர்கள் திரளாய் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி வாலிப பிள்ளைகள் மீது எல்லை கடங்காமல் அபிஷேக ஆவியை ஊற்றுவீராக. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் இந்த பிரசனமான நேரத்திலும் உலர்ந்து போய் கிடக்கிற வாலிபர்கள் உள்ளத்தை, உலர்ந்து போய் கிடக்கிற வாலிபர்களுடைய செவிகளை கர்த்தர் இந்த நேரத்திலும் தொடுவீராக. மகிமைக்கென்று இந்த வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும். தேவனுடைய சேனைகளா இந்த வாலிபர்கள் எழும்பும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுவீராக. தேவ பிரசன்னத்தினால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை பறைசாற்றட்டும் அப்பா. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். நீ சுத்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. கல்லறை அடைக்கப்பட்ட கல்லறையை போல உன் இருதயம் இருக்கிறதா? வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷமா? கர்த்தர் அருவருக்கிறார். உன் இருதயத்தை அருவருப்பான். ஒற்றை அடிக்கப்பட்ட கல்லர் குகையா உன்னுடைய இருதயம் இருக்கக்கூடாது வாலிபனே. அப்பா முன்னாடி ஒரு வேஷம், பாஸ்டர் முன்னாடி ஒரு வேஷம் அல்ல.
உன்னை ஆண்டவர் எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்கள் உண்டு. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி அனைத்தின் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மேல் கிருபை வைக்கிறார். நீ நினைக்கிற நான் செய்யற தவறுகள் சில நேரம் வெளியே தெரிவதில்லை என்று, அப்படி நினைக்காத. கர்த்தர் உன் அவமானங்களை அவருக்குள்ளாக மூடி வைத்து இருக்கிறார். மறைபடாத வெளிக்கு வராத ரகசியங்கள் கிடையாது. ஆனாலும் என் மகன் வெக்கப்பட்டுவா, என் பிள்ளை வெக்கப்பட்டுவான்னு சொல்லி அவர் அதை எல்லாவற்றையும் மறைத்து வைத்து இருக்கிறார். உன் இருதயத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தினுடைய இருதயத்தை நீ கொடுப்பாயானால், கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியத்தை அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. மகளே, இங்க ஊழிய அழைப்பு அநேகருக்கு உண்டு. நான் சொல்றேன், தேவ பிரசனத்துல நின்று சொல்றேன், ஊழியக்காரியாய் ஊழியக்காரனாய் வருகிறதற்கு இங்க அநேகர் மேல ஆண்டவர் ஒரு முத்திரை இந்த நேரத்துல போடுறாரு. அநேகருக்கு ஊழிய அழைப்பு உண்டு. திடன்கொள். இந்த நிலையற்ற உலகத்துல உனக்கு ஊழியம்தான். அநேகர் உனக்கு தலையில கை வச்சு சொல்லி இருக்காங்க, உனக்கு ஊழியக்காரி என்று முத்திரை போடப்பட்டு இருக்கிறது, ஊழியக்காரன் என்று முத்திரை போடப்பட்டு இருக்கிறது என்று. கர்த்தர் அதே தான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர் எங்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆவியானவருடைய ஊழியத்தை, நீ கனமான ஊழியத்தை செய்ய போகிறார். வரக்கூடிய நாட்களிலே ஊழியக்காரியா நீ இந்த தேசத்தை கலக்குகிறவனாய் வருவாப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. we praise you ஆண்டவரே. அந்த தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். எந்தெந்த வாலிபர்கள் தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபித்தார்களோ, எந்தெந்த வாலிபர்கள் இருதயத்தில் இருக்க பாரத்துக்காக அப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லி கண்ணீர் வடித்தாங்களோ அப்பா, இந்த காலை பொழுது அவளுக்கு ஒரு விடியலா இருக்கட்டும். ஒளியில் நடக்கிறவன் தான் போகிற வழி இன்னதென்று அறிந்திருக்கிறான், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, நீ ஒளியில் நடக்க தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். உன் இருதயம் இன்னைக்கு இருளுக்குள்ளாக இருக்கிறதா? கர்த்தர் உன்னுடைய இருதய கதவை தட்டும் பொழுது கர்த்தருக்கு செவிக்கொடு, கர்த்தருக்கு செவிக்கொடு. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். இது வேணான்னு சொன்ன அநேக காரியத்தை இன்னும் செய்து கொண்டு இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை விட்டுவிடு. அந்த காரியத்தை, உனக்கு அநேக அடிகள் ஒரே இடத்துல பட்டிருக்கு, இதை விடணும்னு சொல்லி, ஆனாலும் உன்னால சில காரியத்தை விட முடியல. கர்த்தர் திரும்பவும் உன்னை வார்னிங் உனக்கு சொல்றாரு, அதை விட்டுவிடு, உனக்கு நான் புதிய துவக்கத்தை தருகிறேன். எந்த காரியத்தை என்னால விட முடியலன்னு கையை பிடிச்சிட்டு நிக்கிறியோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்கி, நான் உன்னை புடமிட்டு, நான் உன்னை பொன்னாக மாற பண்ணுவேன் என்று. உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் அப்பா. தேவனின் மகிமை இந்த இடம் முழுவதும், இந்த மைதானம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் தங்கி இருக்கட்டும். ஒருவேளை இருதயத்துல ஆண்டவரே ஆழத்துல ஏதாவது ஒரு காரியம் ரகசியமா இருக்குமானால், கர்த்தர் அந்தகாரத்தை பார்க்கிற தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவர். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பற்றும் ஆண்டவர். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உங்களுடைய நாவுகள் துதிக்கட்டும். ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை, கையை உயர்த்தி, தேவனின் மகிமை நம்மை எல்லாம், கைகளை உயர்த்தி, பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
வந்திடுவே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே. ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்போ சொல்லு, தேவனின் மகிமை நம்மை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் மூடுகிறோம் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் வந்து அமரட்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒரு முறை கூட தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவராய் பேர் பேராய் தொட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதை உம்முடைய பாதத்தில் தருகிறோம் ஐயா. மீதியான எல்லா நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகருடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை நிலைவரமாய் எழுதப்படுகிற கிருபைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. ஆமென்.